உன்னை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன். பருட்டோ, என் பின்னாடி வந்து நெல்லு, அதான் உனக்கு சேஃப்டியாக இருக்கும். உன்னை பார்த்தாலே தெரியுது, நீயும் காகியா மாதிரி ஒரு ஓட்டுருக்கீங்க. என்னது அப்பா? ஏய் நில்லு. ஓகே, ஃபயர் ஸ்டைல், ஃபயர். இதால நான் என்ன ஒன்றும் பண்ண முடியாது குழந்தை. என்ன இதையும் அப்செட் பண்ணிட்டான்? இவங்க எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல. குராமாவுக்காக தான். நீங்க எதுக்காக வந்திருக்க? கண்டிப்பா சொல்றேன். காவியா விட்டுட்டு போன வேலையை நான் முடிச்சுட்டு போலான்னு வந்தேன். டிவென்ட்ரிய மறுபடியும் உருவாக்கி அதுல இருந்து சக்கராவை எடுத்து நான் என்னோட சக்தி அதிகமாயிக்கலான்னு வந்தேன். நீங்க இங்க எதுக்காக திரும்ப திரும்ப வரீங்க? உங்களுக்கு என்னதான் வேணும்? நாங்க சக்கராவில் எங்க தேவைக்கு ஏற்ப சேமிச்சு வச்சுப்போம். எப்ப தேவையோ அதை இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு எங்க சக்தி ஏற்றிப்போம். வா கிஞ்சிக்கி. முடிஞ்சா இதுல இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கோங்க, இல்லைன்னா செத்து மடிங்க. முடிஞ்சா தப்பிச்சு போங்க. ஹிடன் லீஃப் வில்லேஜ் தான் என்னோட வீடு. நான் இருக்கிற வரை அதை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இதுதான் அப்பாவோட பவரா? ரொம்ப அற்புதமா இருக்கு. என்னோட சக்தியை சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு என்னோட இன்னும் கொஞ்சம் சக்தியை காட்டணும். உங்க கதை இதோட முடிஞ்சது. வாக்குரம்மா, இது நம்ம யார் நம்மளுக்கு காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம சக்தி அவனுக்கு காட்டுவோம். முட்டாள்தனமா எதுவும் பண்ணாம இருந்தா சரி. அப்பா ஏன் வரமாட்டேக்காரு? அவரையும் வர சொல்லுங்க. அவனால திரும்ப வர முடியாது. அவன் போறதே உன்னை காப்பாத்ததான். அப்பா வேணாம். என்ன ரொம்ப வலிக்குதா? இந்த வலியை கூட தாங்க முடியாம நீ உட்காகவா இருக்க? கவலைப்படாத, உன் உடம்புல இருந்து இதை நான் கூடிய சீக்கிரம் வெளியே எடுத்துருவேன். உனக்கு ஒன்று தெரியுமா? என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் வலிகளை மட்டும்தான் அனுபவிச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய வழியே கிடையாது. என்னை சுற்றி இருக்கிறவங்களும் அவங்க கொடுத்த அன்பும் தான் என்னோட உண்மையான சக்தியே. ஒன்றை இருந்து எடுத்த சக்கரவெல்லாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிட்ஸா மாற்றி அதை என்னோட தேவைக்கு ஏற்ப பயன்படுத்தி என்னோட சக்தியை அதிகமாக்கிக்குவேன். இது பார்க்க சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் மாதிரியே இருக்கு. நான் என் பையனை கூட பார்க்காம பொருட்டை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு பொருட்டோ. ரொம்ப கத்தாத, நீ கத்துறது எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்கு. இது எனக்கு ரொம்ப வலியை தருது. ரொம்ப அதிகமாக வலிக்குது. என்னோட சக்கரவை கொஞ்சம் கொஞ்சமாக உரியறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கொஞ்சம் நீ மேலே பார்க்க வேண்டியது இருக்கு. அப்பா நான் வந்துட்டேன். எல்லாரும் சாக போய் முட்டாள்களா? அவன் கதையை முடிப்பான்.
ஏன் இதை நீ போட்டிருக்க? நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு நரட்டோ. அப்படி பார்த்தா இப்போ அவனும் ஒரு சினோபி தான். உங்களுக்கு எதுவும் ஆகலைல்லப்பா, உடம்பு நல்லா தானே இருக்கு. நான் பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து என்னை மன்னிச்சிரு பொருட்டோ. நான் சின்ன பையனாக இருந்தப்போ எல்லாரும் என்னை முட்டாளாவும் கிறுக்கனாவும் தான் பார்த்தாங்க, என்னை வெறுத்தாங்க. என்னை இப்போ யாருக்குமே பிடிக்காது. அந்த மாதிரி நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருங்கப்பா. உங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது, எல்லா தப்பும் என் மேலே தான். நான் தான் எல்லாத்துக்குமே காரணம். இனிமேல் நான் இப்படி இருக்க மாட்டேன். என்னையே நான் வளர்த்துக்கிட்டு உங்களை மாதிரி சக்திசாலியாகவும் திறமைசாலியாகவும் ஆக போகிறேன்ப்பா. எனக்கு நம்பிக்கை இருக்குது, உன்னால் கண்டிப்பாக முடியும் பொருட்டோ. மாஸ்க் காட்டு, சரியா? ஏன்ப்பா நீங்கள் உங்கள் உயிரை கூட பொருட்படுத்தாமல் இந்த வில்லேஜ் மக்களை காப்பாற்றணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இல்லை, ஏன்னா நான் ஒரு ஒக்காகே. சரி, இப்போ அவனை அடித்து தூக்கலாமா? வாங்கப்பா, அடித்து தூக்குவோம். உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. என்னாச்சு பொருட்டோ? நீங்கள் அவனுக்கு எதிராக நெஞ்சடிச்சு பயன்படுத்த முடியாது, மறந்துட்டீங்களா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நாங்கள் ஏற்கனவே உன் ஃப்ரெண்டை தோக்கடிச்சிட்டோம். என்ன ஒரு அற்புதம்! அதான் உன் பையனா உன்ன மாதிரியே சக்திசாலியா கணக்கு தெரியல. அவன் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கான் எனக்கு ஒன்றுமே புரியலை. என்ன ஆனாலும் நீ அவனை விட்டு தள்ளியே நெல்லு. சீக்கிரம் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் சாக போறீங்க. இது பயங்கரமாக இருக்கு. நீ ஒரு மிருகம். இதுக்கு மேலையும் என்னால இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் நான் இப்போவே முடிக்கிறேன். நீங்க எல்லாரும் இப்போவே சாக போறீங்க. லார்ட் காசுக்காக பொருட்டோ, உன்னை கண்டுபிடிச்சிட்டேன். அப்பா 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 வேணாம். இவனுக்கு நாம பாடத்தை கற்றுக் கொடுப்போம் சாஸ்கே. கண்டிப்பா. போ நரட்டோ. சரி, Take your station.
உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல சாஸ்கே? நாம சக்தி ஒன்று சேரணும். செம்மையா இருக்கு. Let's finish him with a flashy jutsu and end this. அதுக்குள்ள எந்த ஒரு முடிவும் எடுக்க வேணும்னு நினைக்கிறேன். நானு களத்துல இறங்குறேன். என்னோட நெஞ்சாட்டோட சக்தி என்னன்னு இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த இத பாருங்க. வேணாம். இது சிக்கமாரோட ஷேடோ. நரட்டோ, இப்போ நீங்க எல்லாரும் சாக போறீங்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும் புருட்டோ. நான் என் மாஸ்டரோட நம்பிக்கையை காப்பாற்றுவேன். மாஸ்டர் சாஸ்கே, நான் இதை பண்ணுறேன் ஏன்னா என்னால் முடியும். ரசிங்கண்ணா, இதை நான் இப்பவே அப்சர்வ் பண்றேன். ஜூடோ பெரோசிஸ் போயிருச்சு. நீ ரசிங்கனை கத்துட்ட கொஞ்ச நாளையே இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்ட. அந்த ரசிங்கன் பாதியிலேயே மறைஞ்சிரும். ஆனா அதோட சக்தி மட்டும் அப்படியே இருக்கும். ஏன் ரசிங்கண்ணா, நீ புது ரசிங்கனே கண்டுபிடிச்சிட்ட. ஏன் ரசிங்கனுக்கு இவ்வளோ சக்தி இருக்குன்னு எனக்கு இப்போ தான் தெரியுது. கண்ணுக்கு தெரிஞ்ச சுற்று மட்டும்தான் அவனால அப்சர்வ் பண்ண முடியும். ஒரு சுற்று கண்ணுக்கே தெரியலன்னா அதை அவனால எப்படி அப்சர்வ் பண்ண முடியும்? பொருட்டோ, திரும்பவும் ட்ரை பண்ணு. இது இன்னையோட உன் கதை முடிஞ்சது. உன்னால முடியும் பொருட்டோ. மனித குழந்தையே, என்னது? உன் எதிர்காலத்தை என்னால தெளிவா பார்க்க முடியுது. அந்த நீல நிற கண் ஒன்று இருந்து எல்லாத்தையும் எடுத்துக்க போகுது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இனி உன் வாழ்க்கை நீ நினைச்ச மாதிரி இருக்காது. உன் எதிர்காலத்தை நோக்கி காத்திரு. அவன் பண்ணிட்டான். அற்புதம். நம்மள தான் அவங்க ஜெயிச்சாங்களா? ரொம்ப நாளெல்லாம் ஒன்றும் இல்லை. அது பொருட்டோ, நெருட்டோவோட பையன். அவர் தான் கொண்டாரு. கொஞ்சம் இருங்க, நான் இதை செஞ்சுட்டேனா? உன் பையனும் ஒன்ன மாதிரி தான் இருக்கான். நானும் அதான் நினச்சேன். சரி வா போலாம். போகலாமே. அதுக்கு நீ முதல்ல எழுந்திருக்கணும் நரட்டோ. எந்திரி. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் இப்படியே கஷ்டப்பட்டு அவனை ஜெயிச்சாச்சு. நான் நருட்டோ உசுமாக்கியோட பையன். பொருட்டோ உசுமாக்கி.